Hi and hello friends. In this video, we will see GitHub repository எடுத்த ஒரு முக்கியமான ஒரு டூலை பத்தி பார்க்க போறோம். இந்த டூல் எதுக்கு அப்படினு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஹேக்கிங்கான ஒரு டூல் கிடையாது. இது எதுக்கான ஒரு டூல் அப்படினா உங்க சிஸ்டம் எல்லாம் உங்க லேப்பை உங்க ஸ்டோரேஜ் கம்மி பண்றதுக்கு அப்படி என்ன அப்படினா உங்களோட ஃபைல் ஏதாவது ஒன்று டூப்ளிகேட் ஆயிருந்தது, இப்போ நேம் சேஞ்ச் ஆயிருந்தாலும் உள்ள இருக்க கண்டென்ட் ஒரு சேம் கண்டென்ட் இருந்தது அப்படினா இந்த டூலை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை டெலீட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஸ்டோரேஜ் குறையும். அண்ட் ஆல்சோ இதில் கேட் ஃபைல்ஸ் ஆல்சோ இதில் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டூலை நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த டூல் தான் இது எல்லா 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இருக்குது. ஸோ 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா லினக்ஸ், மேக் அண்ட் விண்டோஸ். முக்கியமான மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குமே இந்த டூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ லினக்ஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லினக்ஸ் GUI அப்படின்னு இருக்க, அதாவது காலி லினக்ஸ், நான் யூஸ் பண்ணுறது காலி லினக்ஸ். ஸோ நான் டவுன்லோட் பண்ணுறது காலி லினக்ஸ் GUI அப்படிங்கிற இந்த டூல் தான். ஸோ இந்த ஃபைல் தான். நெக்ஸ்ட்டு macOS, அவங்க macOSக்கு இந்த ரெண்டு ஃபைல்ஸும். நெக்ஸ்ட் விண்டோஸ் ஜிப் ஃபைலாக வேணும், நான் ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். அதாவது நம்ம எப்போவுமே விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுறது .exe அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணணும். நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் கிளிக் கொடுத்தா போதும். நமக்கு டவுன்லோட் எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற இதை கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, அந்த கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் ஆனோடனே நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ அதை எப்படி நான் இந்த டூலில் பார்ப்போம், எப்படி இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இந்த டூலை என்னோடய டூல்ஸுங்கிற டைரக்டரியில் வச்சுருக்கேன். ஸோ இந்த டூல் தான். ஸோ இந்த டூலை நான் இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நான் எல்எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் இது எல்எஸ் கொடுத்தோன்னே இது இங்கே இருக்க லெட்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லெட்டர் மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ பர்மிஷனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் CHMOD நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் எக்ஸ் கொடுத்துட்டு அந்த எதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கணுமோ அந்த டூலோட நேமை கொடுக்கணும். லினக்ஸ் போட்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வேலையுமே இருக்காது. ஸோ டேரெக்டாக நம்ம டூல் ரன் பண்ணிடலாம். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். எல்எஸ் கொடுத்தாச்சு. இதை ரன் பண்ணுறதுக்கு சூடோ பர்மிஷன், அதாவது சூப்பர் யூசர் பர்மிஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு / அது ஒரு பேஷ் ஃபைலை நீங்கள் எப்படி ரன் பண்ணுவீங்களோ, ஒரு பேஷ் டூலை எப்படி ரன் பண்ணுவீங்களோ, ஸோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் இதை ரன் பண்ணணும். ஸோ சூடோ ஸ்பேஸ் / நெக்ஸ்ட்டு நம்ம ரன் பண்ண வேண்டிய லினக்ஸ், அதாவது அந்த டூலோட நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சூடோ பர்மிஷன் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தாச்சு. ஸோ இந்த டூல் நமக்கு கமாண்ட் லைனில் இல்லை, நமக்கு GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் செக்கிங் மெத்தட் ஹேஷ் மெத்தட் செக் பண்ணலாம். இல்லைன்னா சேம் சைஸில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம், அதாவது ஒரே நேமில் இருக்க ஃபைல். இப்போ நீங்கள் ஒரு பென்ட்ரைவ்லேருந்து, இப்போ நான் பென்ட்ரைவ்லேருந்து ஒரு பாட்டு ஏற்றுறேன், அப்படி MP3யில் ஏற்றுறேன் அப்படின்னா அதை காப்பி பாதியிலே கட் ஆகிடும். அதாவது காப்பி ஆகிட்டு இருக்கும்போது சிஸ்டம் ஆஃப் ஆகிறதோ இல்லை ப்ராசஸ் நின்றதோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மறுபடியும் அதை காப்பி பண்ணுவீங்க. ஸோ அதே பிளேஸில் காப்பி பண்ணீங்க அப்படின்னா அது மல்டிபிள் காப்பீஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்போ ஒரே நேமில் இருக்க இந்த நேம் வச்சு நீங்கள் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா, சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே நேமில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போ ஹேஷ் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நேம் மாதிரி இருந்தாலும் உள்ள இருக்க கண்டென்ட் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா இது அந்த மாதிரி அதாவது கண்டென்ட் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதாவது என்னென்ன அப்படின்னா வந்து டூப்ளிகேட் ஃபைல்ஸ், அதாவது ஒரே ஃபைல் வந்து டூப்ளிகேட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எம்டி டைரக்டரி, நெக்ஸ்ட் வந்து பிக் ஃபைல்ஸ், இருக்கிறதுலே பெரிய ஃபைல்ஸ் என்னது வேணும் அப்படிங்கிறது நீங்கள், அதாவது ஒரு டோட்டலான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டராக ஒவ்வொரு டைரக்டரியாக உள்ளே வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு டூலை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து அந்த ஃபைல்ஸை வந்து சர்ச் பண்ணி எடுக்க முடியும். அதாவது நீங்கள் சர்ச் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை, நீங்கள் என்ன இதுங்கிறத கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து எம்டி ஃபைல்ஸு, நெக்ஸ்ட்டு டெம்பரரி ஃபைல்ஸ். ஸோ இது உங்களுக்கே வந்து இது படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ இந்த டூப்ளிகேட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ வித்தின் அ செகண்ட் சர்ச்சுன்னு கொடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் வந்து எனக்கு வந்து எல்லா டூப்ளிகேட் ஃபைல்ஸும் வந்துருக்கு. அதாவது டூப்ளிகேட் ஃபைல்ஸ் அப்படின்னா வந்து என்ஜிராக் அப்படிங்கிற ஒரு சேம் நேமில் வேறு இடத்துல, அதாவது ஹோம் டெக்னாலஜி டூல்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு டைரக்டரி மாறுது. அதாவது பிளாக்கை அப்படிங்கிற ஒரு டூல், நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த பிளாக்கை அப்படிங்கிற டூல் இதுதான். ஸோ இந்த டூலுக்கு வந்து என்ஜிராக் இருந்தால் தான் வந்து நம்மளால் லிங்கை க்ரியேட் பண்ணி நமக்கு ஒரு விக்டிம்க்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன, இந்த என்ஜிராக் அப்படிங்கிறது 2 டைம்ஸ், அதாவது 2 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. நாட் ஓன்லி 2 டைம்ஸ், அதாவது 25.45 MBயில் 2 இடத்துல இருக்குது, 22.94 MBயில் 2 இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சைஸ் வாரியாக, அதாவது ஸ்டோரேஜ் எவ்வளோ கேப்சர் பண்ணியிருக்கோ அது கேட்டகரி வைஸாக உங்களுக்கு பிரித்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதை ஒன்று டெலீட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட்னு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து அந்த 2 டூல்லையுமே என்ஜிராக் வேணும் அப்படிங்கிறதுனால நான் டெலீட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதில் என்னென்ன இது வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட பாத்தும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பாத்தை நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுற ஒரு ஃபைல் இல்லைன்னா ஒரு டூல் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு டைரக்டரி, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபைல் சிஸ்டம், அதாவது சிஸ்டத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கிற எந்த ஒரு டைரக்டரியோ ஃபைலோ வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடவே கூடாது. பண்ணிட்டீங்கன்னா உங்கள் OS கிராக் ஆகிரும். ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் டெலீட் பண்ணுவோம். ஒரு இதை டெலீட் பண்ணுறது கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 1 to 3 டைம்ஸ் நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலீட் கொடுங்க. ஸோ இது வந்து OSயே கிராக் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் ஒர்க் டெலீட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகிட்டு இருக்கும், மறுபடியும் நீங்கள் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது வந்து அந்த இடத்துல அந்த ரெக்வயர்டு ஃபைல் இருக்காது. ஸோ வந்து உங்கள் சிஸ்டம் பூட் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துடும். ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எம்டி டைரக்டரிஸ், இதை வச்சு சர்ச் கொடுப்போம். எம்டி டைரக்டரி என்கிட்ட 2 இருக்குது. ஸோ இது 2ம். நெக்ஸ்ட்டு வந்து பிக் ஃபைல்ஸ்னு கொடுத்து நான் சர்ச் கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிற பிக் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து அதோட சைஸ் என்ன சைஸ் அப்படிங்கிறது அந்த சைஸோட இதில் வந்து எனக்கு சர்ச் பண்ணி கொடுக்குது. ஸோ 25 அப்படிங்கிறது வந்து அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அதாவது 25ங்கிறது மேக்ஸிமம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கேபியில் இருக்குது. என்னடா இது 709 இருக்குது, மேலே 25 தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த இடத்துல பாருங்கள், மேலே MBயில் இருக்குது, MIB அதாவது MB மெகாபைட்ஸ், இதில் வந்து KIB கிலோபைட்ஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எம்டி ஃபைல்ஸ் பார்த்தாச்சு. டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படிங்கிறதா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது எல்லாமே டெம்பரரி ஃபைல்ஸ் தான். சும்மா நான் இதுக்காக க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே வச்சுருந்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து சிமிலர் இமேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க ஃபோட்டோஸ். என்னோடய பிளாக்கை அப்படிங்கிற இந்த டூலில் தான் இருக்குது அதுவும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது அதை நான் உள்ளே போய் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் டூப்ளிகேட்ஸ், அதாவது நான் சொன்ன அந்த சாங் இங்கே நீங்கள் வந்து மேலே செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது டைட்டில், ஆர்டிஸ்ட், ஆல்பம் டைட்டில், ஆல்பம் ஆர்டிஸ்ட், இயர், இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது என்கிட்ட எதுவுமே சாங்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து எனக்கு எதுவும் காமிக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒரே அந்த நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் அந்த பென்ட்ரைவ்லேருந்து காப்பி பண்ணும்போது எப்படி உங்களுக்கு காப்பி ஆச்சோ அதை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து சிம்பிளாக டெலீட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து மற்றெல்லாம் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஃபைல் தான், இதெல்லாம் ஃபைல்ஸு. எப்படி மேலே நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து மேலே வந்து அந்த இது கொடுத்துருப்பாங்க, சிமிலர் மினிமல் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அதை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப குறையும். அப்படிங்கிற இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வேலைக்கு வந்து இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படியும் இல்லைனா இந்த நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணி /release அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்துடும். இல்லை அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்காது, நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கை கொடுத்துட்றேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாவது இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் எப்போ நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டாலுமே நான் என் ஃப்ரெண்டு 2 பேர் அட்மினாக இருப்போம். ஸோ அவங்க நான் இல்லைனாலும் அவரை ரிப்ளை பண்ணுவேன், இல்லைனா நானே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு கவலையே வேணாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.